ஹலோ ஆல். யூஜிசி நெட் டிசம்பர் 2024 செஷனோட கட் ஆஃப் ரிலீஸ் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் வைஸா கட் ஆஃப்ஸ் எப்படி இருக்கு, லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, எந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றதான் இந்த செஷன்ல மெயினா பார்க்க போறோம். அண்ட் இந்த செஷன்ல நீங்க பிஹெச்டி மட்டும் குவாலிஃபை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அகைன் ஐ ஹவ் ஆல் சர்ப்ரைஸ் அட் எண்ட் ஆஃப் தி செஷன். அது என்ன அப்படின்றத கடைசியில பார்க்கலாம். அண்ட் நவ ஸ்டார்டிங் த கட் ஆஃப்ஸ். இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஹையரா தான் இருக்கு. பட் லாஸ்ட் டைம் அளவுக்கு ஹையரா இல்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் இஸ் ரிலேட்டட் டு ஜேஆர்எஃப், நெக்ஸ்ட் இஸ் நெக்ட், அதுக்கு அடுத்து உள்ளது வந்து பிஹெச்டி. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் குவாலிஃபைட் எவ்வளவு அப்படின்றதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியல் கட் ஆஃப்ல இருந்து எடுத்த டேட்டா தான். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் ஜென்ரல் கட் ஆஃப்ஸை விட கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஹையர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சிலபஸ் ரிலீஸ் ஆகி இட் ஹாஸ் பீன் ஆல்மோஸ்ட் 7 years இல்லையா. ஸோ அதனால பீப்புள் நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ஈவன் மென்டார்ஸ் ஆல்சோ தே ஹேவ் ஸ்டார்டட் கிவிங் அ லாட் ஆஃப் டிப்ஸ், இப்படிதான் வரும் எதிர்பார்த்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நம்மளுக்கு ஜென்ரல் ட்ரெண்டாவே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஒரு செஷனுக்கு அடுத்த செஷனுக்கும் நம்ம வந்து கணக்கு எடுக்கும் பொழுது. ஸோ எஸ், ஸோ இங்க வந்து ஜெனரல் கேட்டகரி பாத்தீங்கன்னா 198 அரௌண்ட் வந்திருக்கு ஜேஆர்எஃப்க்கு. இதே எஸ்சி எடுத்தீங்கன்னா 174 அரௌண்ட் வந்திருக்கு ஜேஆர்எஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களோட சப்ஜெக்ட் உங்களுக்கு கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். அடுத்து ஜூன் 2025 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். யூ ஹாவ் டு ஸ்கோர் மோர் தேன் திஸ் ஆக்சுவலி. ஒரு 15-20 மார்க்ஸ் இதை விட கூட வர மாதிரி எய்ம் பண்ணுங்க. இதே இங்கிலீஷ் எடுத்தோம் அப்படின்னா எஸ் ஆஸ் ஆல்வேஸ் கட் ஆஃப் ரிலேட்டிவ்லி ஹையரா தான் இருக்கு. கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் அரௌண்ட் அந்த ரேஞ்ச்லயே தான் வந்திருக்கு நம்மளுக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ அண்டர்சர்வ்டு ஜெனரல் கேட்டகரி 214 யூ நீட் அரௌண்ட் ஃபார் ஜேஆர்எஃப். இதே ஓபிசி என்சிஎல்னா 202 அரௌண்ட் யூ நீட். இது எல்லாமே ஜேஆர்எஃப் உள்ள கட் ஆஃப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது. அடுத்த ரெண்டு லைன் வந்து இட் இஸ் ஃபார் நெட். அதுக்கு அடுத்தது வந்து பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்கானது. ஸோ இங்கிலீஷ் இஸ் அரௌண்ட் த சேம், ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச்லயே தான் இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இதே ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆயிருக்கு கட் ஆஃப் கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் இஸ் ரியலி ஹை, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கட் ஆஃப் ஹோம் சயின்ஸ்ல லாஸ்ட் டைம். ஸோ இந்த டைம் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்போ ஒரு 10 to 12% கிட்ட டிக்ரீஸ் இருக்கு கட் ஆஃப்ல. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் தான். பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் வாஸ் அ பிட் டிஃபிகல்ட் ஹோம் சயின்ஸ்ல. ஈவன் ஹோம் சயின்ஸ்லயுமே சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய புதுசு கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தட் வந்து கட் ஆஃப் இந்த டைம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ குவாலிஃபை அப்படின்னு எடுத்தீங்கன்னா தட் ஹஸ் ரிமைன் த சேம், ஆல்மோஸ்ட் ஒரு 60+ கிட்ட வரும். அந்த ரேஞ்ச்ல தான் இந்த டைமும் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள். பட் கட் ஆஃப் வந்து கண்டிப்பா டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதே லால பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேட் அரௌண்ட் த சேம். பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு 5 to 6% அந்த ரேஞ்சில தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி கட் ஆஃப் அதிகமா தான், ஜென்ரலாவே லா சப்ஜெக்ட்ல ஜென்ரலாவே கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ சிமிலர் ட்ரெண்ட் சீன் திஸ் டைம் ஆல்சோ. ஓகேங்களா. வேற சோஷியாலஜி எடுத்தோம் அப்படின்னா இந்த டைம் ஆக்சுவலா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலேட்டிவ்லி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டைமை விட. அரௌண்ட் ஒரு 16-20 மார்க்ஸ் கிட்ட ஒரு கேட்டகரி வைஸா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. மோஸ்ட்லி பிகாஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் கொஞ்சம் தியரிட்டிக்கல் பேஸ்டா வந்து இங்க சோஷியாலஜில வந்ததுனால நிறைய தெரிஞ்ச கொஸ்டின்ஸ். ஸோ அதனால நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா பீப்புளுக்கு தெரிஞ்சு தொட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஆன்சர் இட் கரெக்ட்லி. அதனால நம்மளுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும். அஸ் ஐம் டெல்லிங் யூ, உங்களோட சப்ஜெக்ட் கட் ஆஃப்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் யூ கேன் யூஸ் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஜியோகிராஃபி எடுத்தோம் அப்படின்னா ஜியோகிராஃபி இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரிலேட்டிவ்லி சேம், சிமிலரா தான் வந்திருக்கு லாஸ்ட் டைமோட. And there is no much difference in terms of number of people who qualify also. பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. அண்ட் இன் கமிங் டேஸ் நீங்க வந்து ஜென்ரலாவே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே எய்ம் பண்றது லாஸ்ட் செஷன்ல எவ்வளவு கட் ஆஃப்ஸ் வந்திருக்கோ அதை விட ஒரு 10 to 15% அல்லது ஒரு 15-20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்க எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் இங்க அங்க கொஞ்சம் நம்மளுக்கு மார்க் போச்சு அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்மளால ரீச் பண்ண முடியும் கட் ஆஃப். ஸோ நீங்க எய்ம் பண்றது எக்ஸாக்டா இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணாதீங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட அது கூட 15-20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து எப்பயுமே சேர்த்து கிரேஸ் இந்த மார்ஜின் ஆஃப் எரருக்கு வந்து வச்சுக்கோங்க. இதே தமிழ் எடுத்தோம்னா தமிழ் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது கட் ஆஃப் ஒரு செஷனா வர வர வர. ஸோ திஸ் டைம் ஆல்சோ த நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டேட் த சேம். ஆல்மோஸ்ட் பீப்புள் வந்து இந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க தமிழ் சப்ஜெக்ட் பொறுத்த, சின்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் சிங்கிள் ஸ்டேட் அப்படின்றதுனால. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பெருசா மாறல. பட் கட் ஆஃப் வந்து ரிலேட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ தமிழ் பீப்புள் கொஞ்சம் அவேரா இருங்க. பேப்பர் 1 மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி தமிழ் பீப்புள் வந்து ஸ்ட்ரகிள் பண்றது, தமிழ் லாங்குவேஜ் பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்றது பேப்பர் 1ல தான். ஏன் அப்படின்னா மெயின் இஸ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அங்க வந்து சிரமப்படுவாங்க. பேப்பர் 1 மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் போட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களால இந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா. இதே மேனேஜ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த டைம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் யூ கேன் சி. எல்லா கேட்டகரிஸ்லயுமே, நாட் ஜஸ்ட் இன் சிங்கிள் கேட்டகரி, எல்லா கேட்டகரிஸ்லயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் பீப்புள் யூ ஹேவ் டு பிட் மோர் கேர்ஃபுல் அடுத்த செஷனுக்கு. ஸோ போக போக நம்மளுக்கு வந்து கட் ஆஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கணும்.
பிவைக்யூ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நிறைய பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20-30 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரியல் டைம் என்வாயன்மெண்ட் நாங்க ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ் கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளோட மார்க் வந்து கூடும். ஸோ நெக்ஸ்ட் டைமும் நீங்க ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ பி கேர்ஃபுல் மேனேஜ்மெண்ட் பீப்புள், நெக்ஸ்ட் டைமும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம் மோஸ்ட்லி. இதே வந்து நம்ம எஜுகேஷன் எடுத்தோம்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப. பட் பெருசா வந்து டிக்ரீஸ் கிடையாது. ஒரு 8% அந்த ரேஞ்சில தான் டிக்ரீஸ் இருக்கு. அரௌண்ட் 8 to 10 ஆக்சுவலா சப் கேட்டகரிஸ் வைஸா பாத்தீங்க அப்படின்னா. ஸோ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப a bit of decrease is seen. பட் இது வந்து மேபி த ரீசன் இஸ் பிகாஸ் லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதினவங்க அண்ட் இந்த டைம் எழுதினவங்களோட டிஃபரன்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது கூட இங்க ரீசனா இருக்கலாம் நம்மளுக்கு கட் ஆஃப் இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆனதுக்கு. யூஷுவலா ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லயும் எய்தர் டிக்ரீஸ், எல்லா சப்ஜெக்ட்லயும் இன்க்ரீஸ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். லைக் ஆல் 85 அந்த மாதிரி இருக்காது, பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து மிக்ஸ் இருக்கு. லைக் பாதி சப்ஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாதி சப்ஜெக்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். இதே எக்கனாமிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு 3 to 4% அவ்வளவுதான் நம்மளுக்கு இங்க டிஃபரன்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸோட கட் ஆஃப்ஸ்ல. ஜெனரல் கேட்டகரி 206 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைச்சிருக்கும். இதே ஜெனரல் கேட்டகரி வந்து நீங்க நெட் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா அரௌண்ட் 180 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த டைம் பிஹெச்டி குவாலிஃபிகேஷன்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு 16% கிட்ட இருந்தது, பட் அதை விட இந்த டைம் கூட தான் இருக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ குவாலிஃபைட் ஃபார் பிஹெச்டி. நாட் ஜஸ்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ், இன் ஜெனரல் சொல்றேன், ஜெனரலா டிசம்பர் 2024 செஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ பிஹெச்டி அட்மிஷன்ஸ் நிறைய வரும் இந்த டைம். அண்ட் ஃபார் காமர்ஸ் இஃப் யூ சி, காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் டைமை விட கட் ஆஃப் டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ டோன்ட் வரி மச் அபவுட் இட். பட் ஸ்டில் நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதுறவங்க வந்து நிறைய ரிப்பீட் பீப்புள் நிறைய காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்லயும். ஸோ நம்ம வந்து அண்ட் மோர் ஓவர் 2 சப்ஜெக்ட்டுக்கும் பீப்புள் எலிஜிபிள் இல்லையா? ஸோ நிறைய பேர் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆகும். ஸோ யூ ஹாவ் டு பிட் மோர் கேர்ஃபுல். காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸை சேர்ந்தவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா படிங்க. லாஸ்ட் டைம் நீங்க வந்து எஃபர்ட் போட்டிருக்கிறதையும் விடையும் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து படிங்க. சரிங்களா? வெரஸ் பிசிக்கல் எஜுகேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச்லயே தான் இருக்கு. லாஸ்ட் டைம் எவ்வளவு வந்ததோ அதே ரேஞ்ச்ல தான் இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் வந்து இல்ல. அண்ட் 200 அரௌண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைச்சிருந்திருக்கும். பிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அகைன் பீப்புள் மோஸ்ட்லி ஸ்ட்ரகிள் ஆகுறது பேப்பர் 1ல தான். ஸோ பேப்பர் 1ல நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஜூன் 2025 செஷன் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அண்ட் மெயினா இந்த வரப்போற செட் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஃபோர்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஃபோர்ஸ அப்படியே வந்து புஷ் பண்ணி எடுத்துட்டு போங்க. இந்த டைம் மேபி உங்களால ஜேஆர்எஃப்க்கு நீங்க எய்ம் பண்ணி நெட் தான் கிடைச்சிருக்கு, இல்ல வந்து நீங்க நெட் ஜேஆர்எஃப்க்கு எய்ம் பண்ணி உங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன்ஸ் தான் கிடைச்சிருக்குன்னா யூ ஹேவ் வெரி குட் சான்சஸ் இந்த அப்கமிங் செட் எக்ஸாம். ஸோ என்ன ஃபோர்ஸ்ல படிச்சீங்களோ அதே ஃபோர்ஸை பின்பற்றி ஈவன் நம்ம அகாடமில ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நோட்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய அட்டன் பண்ணுங்க வரப்போற 10-15 டேஸ்ல. இதை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னாலே வரப்போற செட் எக்ஸாம்ல சூப்பரா குவாலிஃபை ஆயிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க, அவ்வளவுதான். அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆல்சோ ரிலேட்டிவ்லி எப்பயுமே அதிகமா தான் இருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல. இந்த டைம் சேம் கேஸ் ஒன்லி. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரெண்டுமே கட் ஆஃபே ஜென்ரலா அதிகமா தான் இருக்கும். மெயின்லி பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் அதர் எக்ஸாம்ஸ். மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களும் இதை எழுதுவாங்க, அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். இதே ஹிஸ்டரி எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் விட நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு கட் ஆஃப். லாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பெர்சன்டைல்ல வந்து வந்திருக்கும் ஃபியூ எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. சோ அப்ப நம்மளுக்கு எக்ஸாக்ட் கட் ஆஃப் தெரிஞ்சிருக்காது. சோ அப்ப எப்படி மேம் சொல்றீங்கன்னா நம்ம அகாடமில எழுதின பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த பேஸ் வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்றத. ஹிஸ்டரியில டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு கட் ஆஃப் இந்த டைம். வேற சைக்காலஜி பார்த்தோம்னா சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இந்த டைம் சைக்காலஜி சப்ஜெக்ட்ல. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்ப அரௌண்ட் 16 to 18% டிஃபரன்ஸ் இருக்கு கட் ஆஃப்ஸ்ல. ப்ராபப்ளி அகைன் பிகாஸ் ஆஃப் த லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். சி அட் டைம்ஸ் ஒரு சில பேப்பர்ஸ்ல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி வரும்பொழுது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுறது நேச்சுரல் தான். ஈவன் நம்ம இப்ப செட் எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே நம்மளால ஸ்பெசிபிக்கா இவ்வளவுதான் கட் ஆஃப் வரும் அப்படின்றத ஏன் டிசைன் பண்ண முடியாது அப்படின்னா லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வேரி ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃபும் வந்து வேரி ஆகும். நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்டன்ட் ஆக்சுவலா கட் ஆஃப் அப்படின்றது. எவ்வளவு பேர் எழுதுறாங்க, எவ்வளவு பேர் ரிப்பீட் கேண்டிடேட்ஸ், எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் 1 எவ்வளவு ஈஸியா இருக்கு, பேப்பர் 2 எவ்வளவு ஈஸியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு வை த கட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்றதுக்கு. அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த செஷன்ல நீங்க வந்து ஜேஆர்எஃப் அல்லது நெட்டுக்கு எய்ம் பண்ணி உங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன்ஸ் கேட்டகரியில மட்டும்தான் பாஸ் வந்திருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வரி. நிறைய பீப்புளுக்கு வந்து பிஹெச்டி அட்மிஷன்ஸ் தான் இந்த டைம் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணீங்க அப்படின்னா வர 2025 செஷன் ஜூன் 2025 நெட் எக்ஸாம்ல டைரக்டா நீங்க ஜேஆர்எஃப் வாங்கிடலாம்.
பிளஸ் கமிங் செட் எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் அப்படியே எடுத்துட்டு போங்க, தள்ளி எடுத்துட்டு போங்க. யூ வில் டெஃபினெட்லி குவாலிஃபை இந்த அப்கமிங் செட் எக்ஸாம். அண்ட் ஜூன் 2025 செஷனுக்கு நீங்க நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹாவ் அ வெரி வெரி குட் ஆஃபர் விச் இஸ் கோயிங் ஆன் கரண்ட்லி. மார்ச் 12th இருந்து நம்ம சப்ஜெக்ட்கான புது பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க வந்து படிக்கணும், ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பண்றீங்கன்னா ஃபிளாட் 50% ஆஃபர். நீங்க எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப நம்ம கரண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறதுல ஃபிளாட் 50% ஆஃபர்ல நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபர் உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். நம்ம அகாடமியோட நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சப்ஜெக்ட் வாரியா எவ்வளவு ஃபீஸ் வருது, அதுல எவ்வளவு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே நம்மளுக்கான பேப்பர் 2 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி பேப்பர் 1 கிளாஸஸ் கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஃபரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்கமிங் செஷனுக்கு. அண்ட் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ்மே நம்ம யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட்டுக்கான கிளாஸஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இஃப் யூ நீட் அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் விசாரிச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த செஷன்ல நீங்க குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா பிக் விஷஸ். இன்கேஸ் இந்த செஷன்ல உங்களால கொஞ்சம் மார்க்ல தான் போயிருக்கு அப்படின்னா do not worry, we are there to guide you. All the very best.